மிகுந்த கடவுள் நம்பிக்கை ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா கூட இந்த செய்வினை அவங்கள தாக்குமா? இதுல இருந்து நீங்க எதுல இருந்து தப்பிக்கலாம்னு கேட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரே வழி, உங்களுக்கு அது நடந்தே தீரும். ஐயோ அங்கே போனதான் அல்லா நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாரா, அங்க போனதான் நமக்கு நல்லா எல்லாமே கொடுப்பாரா? கிடையாது. மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் செய்வினை. செய்வினை பத்தி நீங்க நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கீங்க. ஆனா இன்னைக்கான கேள்வி, மிகுந்த கடவுள் நம்பிக்கை ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா கூட இந்த செய்வினை அவங்கள தாக்குமா, இல்ல கடவுள் நம்பிக்கை இருந்தா செய்வினை பலிக்காதா? அப்பா, நீங்க இவ்வளோ கொஸ்டின் கேட்டதுல இதுதான் சாட்சியா சொல்றேன், இதுதான் சிறந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டது. ஆமாம், ஏன்னா நிறைய பேருக்கு அந்த தாட் இருக்கு. நம்ம நல்லா சாமி கும்பிட்றோமே, நல்லா செய்கிறோமே, வீட்டில் எல்லாமே பண்ணுறோமே, நம்மளுக்கே அந்த கஷ்டம் வருது, நம்மளுக்கே அந்த இது வருது, நம்மளுக்கு எப்படி சேவனை வைக்க முடியுது, அப்போ தெய்வம் எதுக்கு? நான் பாபாவை கும்பிட்றேன், வாரம் போகிறேன், அப்புறம் எதுக்கு பாபா அப்படின்றலாம் கேள்வி கேட்குறாங்க. எவ்வளோ நீங்கள் ஆத்மாத்மமாக, அது இஸ்லாத்தில் இருக்கட்டும், கிறிஸ்தவரில் இருக்கட்டும், ஹிந்துஸில் இருக்கட்டும், ரிலீஜன் வேறு. நான் பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக மனுஷனாக சொல்கிறேன். ஒரு மனுஷன் இருக்கோன்னா நம்ம இந்த கடவுளுக்கு அந்த தாய் வயிற்றில் கருவாக வந்ததுக்கு காரணம் இறைவன். அந்த இறைவனுக்கு நீங்கள் எவ்வளோ நன்றி செலுத்தினாலுமே பத்தாது. அதுக்கு அப்படியே யூக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களோட தாய்க்கு நீங்கள் எவ்வளோ நன்றி செலுத்தினாலுமே பத்தாது. அங்கேருந்து வந்தது ஒரு பாதைன்னா இங்கேருந்து வந்தது ஒரு பாதை. இந்த தாய் தந்தையும் மெயின் தான். தாய் மட்டும் மெயின் கிடையாது, தந்தையும் மெயின் தான். அதில் ஒரு படி அதிகம் அந்த தாய். ஏன்னா மார்பக பால் வழியிலேருந்து பிறக்கிற கர்ப்பப்பை வலி வரையும் பார்த்தீங்கன்னா வலியோடு பிறக்க வைக்கிறது தாய் தான். ஸோ அந்த தாய்க்குன்றது அந்த ஸ்தானம் அதிகம். அப்பனுக்காவது ஒரு நொடி கழித்து தான் கண்ணில் தண்ணீர் வரும், தாய்க்கு ஒரு செகண்டில் தண்ணீர் வந்துடும். அதோட வலி அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ தான் சாமி கும்பிடுங்க, எவ்வளோ நம்ம ஒரு சாமியை ஆத்மாத்மமாக நம்ம கும்பிட்றோமா, இதுலேருந்து நீங்கள் எதுலேருந்து தப்பிக்கலான்னு கேட்டிங்கன்னா கந்திருஷ்டிலேருந்து தப்பிக்கலாம். புரியுதுங்களா? இந்த ரோட்டில் சுற்றி போடுறது, கழிப்பு தாண்டுறது, இதெல்லாம் நீங்கள் தப்பிக்கலாம். உங்களுக்கு வைக்கிற செய்வினையால் நீங்கள் தப்பிக்கலாம். நான் இப்படி அது என்ன வரும் அதை அப்புறம் சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு வர இந்த கண் பொடைச்சல், தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த உடல் ரீதி பாதிப்பு, மன ரீதி பாதிப்பு, உடம்புல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம், குழந்தைங்களுக்கு படிப்பு பிரச்சனை, ஒரு மனுஷன் இயல்பு வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ இதில் எல்லாமே எனக்கு எல்லாமே இருக்குது எல்லா பிரச்சனையும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரே வழி, நீங்கள் எவ்வளோ ஆத்மாத்மாவாக நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ அவ்வளவும் குறையுமா. ஆனால் உடனே குறையாது, உடனே குறையாது. இது எப்படின்னா கர்மா மாதிரி. இன்றைக்கி பரிகாரம் செஞ்சோன்னா நாளைக்கு குறையாது. அந்த மாதிரி இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தாப்பா ஒரு சொன்னார்ப்பா, முருகர் கோயிலுக்கு 7 வாரம் போனால் 8வது வாரம் சூப்பராகிடும்னு. ஒரு அம்மா 7 வாரம் போயிட்டு வந்து 8வது என்ன சொல்கிறாங்க, எனக்கு 7 வாரம் போகணும், ஒன்றுமே நடக்கலமே. எப்படி நீ 7 வாரம் போயிட்டா டியூட்டியாவது 7 வாரம் போயிட்டு 8வது வாரம் நடக்கிறதுக்கு? 7 வாரம் போயிட்டோம். ஏன் கோடிக்கான மக்கள் இருக்கு. இறைவன் படைச்சதில் மரம், செடி, கொடி மாதிரி, தெய்வம் மாதிரி, மனுஷன் மாதிரி எவ்வளவோ இருக்குது. எல்லாத்துக்கும் உணவணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும், நல்லது கெட்டது எல்லாருக்குமே செய்யணும். அதுக்குன்னு ஒரு நேரங்கால் இருக்குது, உனக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது உனக்கு அது நடந்தே தீரும். சாமி கும்பிட்றீங்க, எவ்வளோ சாமி கும்பிட்றீங்களோ, வீட்டில் சாமி கும்பிட்றது சரி, வண்டியில் சாமி கும்பிட்றது சரி, ட்ராவலிங்கில் சாமி கும்பிட்றது சரி, கோயில் குளத்துக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, தொழுகிறது, எவ்வளோ நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்களை பார்த்திங்கன்னா பெருசாக நடக்க வேண்டிய விஷயம் எல்லாமே சிறுசாக நடக்குமா. இவ்வளோ தான் சிம்பிளாக சொல்கிறேன். பெருசாக உங்களுக்கு ஒரு விபத்து நடக்குதுன்னா ஒரு நூலடியில் தப்பிச்சிடலாம். எக்ஸாம்பிள், நின்றுட்டே இருக்கீங்க, பேசிகிட்டே இருக்கீங்க, சடனாக ஒரு வண்டி உங்களை மோத வந்துருச்சு, விட்டால் அந்த நண்டு ஏறிச்சுன்னா உங்கள் லைஃப் முடிஞ்சிருச்சு. அப்படின்றதுல அந்த ஒரு நொடியில் நம்மளுக்கு ஒருத்தன் இழுப்பான், அவன் தான் அந்த தெய்வம். புரியுதுங்களா? ஓடுற ட்ரெயின்லேருந்து கீழே விழுவான், ஆனால் செடியிலையோ பில்லிலையோ விழுந்து தப்பிச்சிருவான். மிஞ்சி போனால் கை கால் உடையும், ஆனால் உயிர் தப்பிச்சிருவான். அங்கே தான் தெய்வம். ஒரு பெயிண்டர் 10வது மாடியில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பான், 5வது மாடியில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பான், சடனாக கையில் இருந்து கீழே வந்துடுவான். ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் கை கால் உடையுமே தவிர நான் உயிர் போகாது. ஆனால் அதே நினச்சானா பில்லு தடிக்க ஒன்று செத்தவனும் இருக்கான், நின்ன இடத்துல கீழே வந்தவனும் உயிர் பிரியுது. பாத்ரூமில் நம்ம வீட்டில் இப்படி பிரிஞ்சாலும் மண்டையில் அடிப்பட்டால் உயிர் பிரியும். அது உயிர் பிரியும் டைம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நீ 8வது மாடிலேருந்து விழுந்தாலுமே நீ உயிர் பிரிய மாட்டான், கை கால் மட்டும் தான் உடையும். அப்போ அங்கே தான் அந்த தெய்வம் நிற்கிது.
உங்களுக்கு நடக்க போகிற விபத்து, உங்களுக்கு ஒரு கெடுதல் நினச்சிருக்கான்னா அந்த கெடுதல் உன் வீட்டு வாசல் வரும், ஆனால் உன் உள்ளே வராது. அந்த இடத்துல உன் தெய்வம் கூடி நிற்கும். நீங்கள் எவ்வளோ நீங்கள் தெய்வத்தை நன்றி சொல்கிறீங்களோ, அவங்களுக்கு எவ்வளோ நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ, அவங்கள தேடி நீங்கள் எவ்வளோ போகிறீங்களோம்மா. முதல்ல ஒரு கோவில் வீட்டில் சாமி படம் கும்பிட்றது ஒரு விதமாக, ஆனால் இது ஒரு வேலையாக வச்சு அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் ஒதுக்கி ரெகுலராக நம்ம கோயிலுக்கு போகிறோன்னும் போது அங்கே பாசிட்டிவ் வந்தே தீருமா. எங்களுதிலே பார்த்தீங்கன்னா தொழுவலாம் எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் வீட்டில் தொழுவணும். எப்படி எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் வீட்டில் தொழுவணும், மற்ற நேரத்துக்குள்ள பள்ளிவாசலுக்கு போயே ஆகணும். ஐயோ அங்கே போனால் தான் எல்லாம் நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாரா, அங்கே போனால் தான் நமக்கு எல்லாம் எல்லாமே கொடுப்பாரா? கிடையாது. நீ உன்னோட பிஸி ஷெடியூல்லையோ எனக்காக டைம் ஒதுக்கி ஒசு பண்ணி லைனில் இருந்து நீ தொழுதுட்டு போகிற பார்த்தீங்களா, ஜமாத்தில் நின்று, அதுதான் விஷயம். புரியுதுங்களா? ஏதோ போகிற பக்கத்தில் வந்து சும்மா ரோட்லேருந்து தொழுதுட்டு போகிறதோ, வாசலில் டக்குன்னு வீட்டில் தொழுவலாம், எமர்ஜென்சிக்கு வீட்டில் தொழலாம். ஆனால் அதுக்குன்னு டைம் ஒதுக்கி நீங்கள் ஒரு பொறுப்பாக ஒரு செய்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு கெடுதல் எல்லாமே அண்டாது, நல்லதே நடக்கும். புரியுதுங்களா? இது ஒரு விஷயம். ஆனால் சில பேர் என்னை வரவங்களே கேட்பாங்க, பை நான் நிறைய சாமி கும்பிட்றேன், நிறைய கோவிலுக்கு போகிறேன், ஆனால் எனக்கு சைவம் வச்சுருக்காங்க பாய், எப்படி வேன்னு கேட்பாங்க. கோவிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, அங்கபட்சம் பண்ணுறது, தானம் பண்ணுறது, தானம் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து உன் கடமை. நீ இறைவன் உன்னை படிச்சிருக்கான், அவனுக்கு நீ நன்றி சொல்கிற. இந்த உலகத்தை கொடுத்துருக்கான், தாய் தாரம், ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், பதவி உயர்வு, கை கால் சுகம் எல்லாமே கண்ணு கொடுத்துருக்கான் பார்க்க, அதுக்கு நீ நன்றி சொல்கிற. அது உன்னோட இது, நீ போயே தீரணும். ஆனால் உனக்கு கெடுதல்னு ஒன்று செய்யும்போது அடுத்து நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். எப்படி? கண்டிப்பாக நடக்கும். ஏன் நடக்கும்னு சொல்ல வரேன்னா, அந்த கெடுதல் ஒருத்தன் உனக்கு பண்ணுறானா, சும்மா ஒருத்தன் உனக்கு கெடுதல் பண்ணுவானா? ஏன் கேள்வி அதுதான். நீ எதுவுமே பண்ணலப்பா, நான் பாட்டுக்கு சிவிலேன்னு இருந்தேன், ஆனால் எனக்கு கெடுதல் பண்ணேன்னு சொன்னால் நடக்குமா? அப்போ நீ ஏதோ உனக்கு செஞ்சுருக்கல்ல, அதுக்கு பிராச்சித்தமாக அவன் உனக்கு பண்ணுறான். இதுதாம்மா உண்மை. புரிஞ்சுட்டிங்களா வார்த்தை? நம்மளுக்கு சாமி கும்பிட்டா செய்வனை வைக்க முடியாதா? சாமி கும்பிட்டா நம்மளுக்கு ஏவல் விட முடியாதா? சாமி கும்பிட்டா நம்மளுக்கு ஆத்மா பிடிக்காதன்னா இது வேறு அது வேறு. சாமி கும்பிட்றதுக்கு இப்போ நான் 5 வேளை தொழுகிறேன், எல்லாமே பண்ணுறேன், எனக்கு சாவு வருமானு கேட்டால் வரதான் செய்யும், மவுத்து வரதான் செய்யும், நான் போய் தான் தீரணும். இல்லை நான் சாமி கும்பிட்றேன், எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன், எனக்கு மவுத்து வேணாம்னு ஒத்துப்பாரா? என் டைம் என்றைக்கோ ஒரு யாருக்கு தெரியும், நல்லா அறிவான் இருக்கும்ல. அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு டைம் இருக்குது. அந்த நேரத்தில் ஆக்சிடெண்ட்டும் சரி, விபத்தும் சரி, நம்மக்கிட்டேருந்து பொருள் தொலைகிறதும் சரி, ஒரு பொருள் வாங்குறதும் சரி, எல்லாமே டைமுன்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்துக்கு உனக்கு விபத்தாக இருந்தாலும் நடந்தே தீரும், வரவாக இருந்தாலும் வந்தே தீரும், போகிறதா இருந்தாலும் போயே தீரும். சாமி கும்பிட்றது உன் கடமை. ஆனால் இந்த செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல், கந்திஷ்டி, மந்திரம், தந்திரம், சைத்தான், ஜின்னு, இதில் எல்லாமே நீ தப்பிச்சு இருக்கணும். ஓரளவுக்கு 100க்கு 90% நீ சேஃபாக இருக்குன்னு நினச்சேன்னா, நீ தெய்வத்தை தேடியும் சித்தர்கள் தேடியும் அவுளியாக்கள் தேடி நீங்கள் போயின்னு இருந்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களை ஒரு 10-20% தான் உங்களை தாக்கும். மீதி 80% உங்களுக்கு சுற்றி நீங்கள் வணங்குறீங்க பாருங்கள் தெய்வங்கள், அது உங்களுக்கு கூட நிற்கும். இது எதுவுமே போகாமல், இது எதுவுமே செய்யாமல் போகிற போக்கில் சூண்டு போனோம் அப்படின்னா, இது எல்லாமே நம்மளை நிம்மதியாக வாழவே விடாது. அது சாதாரண கந்திஷ்டியாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் ஒரு மனுஷன் பிறந்தா தெய்வத்துலேருந்து தாயிலேருந்து எல்லாருக்கும் எப்படி என்னென்ன செய்யணுமோ, எப்படியெல்லாம் வாழணும்னு இருக்கணுமா, அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வாழ்ந்தீங்கனாலே உங்களுக்கு எதுவுமே ஒன்றும் பண்ணாது. ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க பாய். செய்வினை அப்படின்றது இறைவனை கும்பிட்டா, சாமியை கும்பிட்டா தாக்குமா தாக்காதா அப்படின்னு கேட்டிருந்தேன். மிகச்சிறப்பான பதிலாக தந்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.